பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்முடைய உறவினர்கள், சொந்தக்காரர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் நம்மை விருந்திற்கு அழைக்கலாம். அப்படி நாம் விருந்திற்கு சென்று அங்கு விருந்துண்ட பிறகு துவா செய்து கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து சாப்பிட்ட பின்னாடி என்ன துவா ஓத வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி துவா செய்வார்கள்: அல்லாஹும்ம அத்அம் மன் அத்அமனி, யா அல்லாஹ், எனக்கு உணவளித்தவருக்கு நீ உணவளிப்பாயாக. வஸ்கி மன் சகானி, எனக்கு நீர் போட்டியவருக்கு நீ நீர் போட்டுவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்தார்கள். அப்போ நம்ம சொந்தக்காரங்க வீடாக இருக்கலாம், அல்லது நண்பருடைய வீடாக இருக்கலாம், அல்லது தெரிந்தவர்களுடைய வீடாக இருக்கலாம். யாருடைய வீட்டுக்கு போய் அங்கே உணவருந்தி விட்டு அல்லது ஒரு ஸ்நாக்ஸோ அல்லது ஏதோ ஒரு சாப்பிட்டு வரோம், இப்போ அவங்களுக்காண்டி துவா செஞ்சுட்டு வரணும். அல்லாஹ் எனக்கு கொடுத்தது போல் நீ அவர்களுக்கு கொடுப்பாயால என்று. இப்போ இது எவ்வளோ பெரிய மஹப்பத்தையும் நெருக்கத்தையும் நேசத்தையும், குறிப்பாக நாம் பிற சகோதரர்களுக்கு துவா செய்யும்போது மலக்குமார்கள் நமக்காக வேண்டி ஆமீன் சொல்வார்கள், அல்லாஹ்விடம் கேட்பார்கள் இவருக்கும் கொடு என்று. அப்போ அதன் மூலம் நம்முடைய உறவுகளும் மேம்படும், ஒற்றுமையும் வரும், மஹப்பத்தும் ஏற்படும். இன்னொன்று, நாம் என்ன அல்லாஹ்விடம் கேட்க வேண்டுமோ அந்த துவாவும் அதன் மூலம் நமக்கு கிடைத்துவிடும். இப்போ இப்படிப்பட்ட சிறிய சிறிய சுன்னத்துகளை செய்வதன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அல்லாஹ்வுடைய நேசத்தையும் பெற்றுக்கொள்ளலாம்.